வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து நம்ம சரியான முறையில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. ஸோ இந்த மாதம் வந்து நம்ம எந்தெந்த பாயிண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணமோ அது எல்லாமே வந்து ஒரே வீடியோவிலே உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் எக்ஸர்வீஸ்மேனை சார்ந்திருக்க குடும்பத்தாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். இது வந்து கேஎஸ்பிலேருந்து அதே போல் ஸ்பார்ட்ஸ் பென்ஷன்லேருந்து இசிஹெச்எஸோட அந்த எம்பெல்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டும் வந்து இந்த 31 ஜூலையோட எந்தெந்த ஹாஸ்பிட்டலோட அந்த வேலிடேட் வந்து முடிய போகுது அப்படின்றத பற்றியும், அதே போல் 8வது பே கமிஷனோட அந்த கமிட்டி வந்து சென்னை வரப்போகிறாங்க. ஸோ அதோட அதில் நீங்கள் எப்படி கலந்துக்கலாம், இல்லை சங்கம் மூலயமா நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சங்க தலைவரோ இல்லை சங்க உறுப்பினரோ நீங்கள் போய்ட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எப்படி முன்வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் வந்து வீடியோ ரெகுலராக வந்து வரல. ஸோ இனிமேல்ட்டு கண்டினியூவாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ கண்டினியூவாக வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் இந்த வீடியோவில் வந்து காத்திருக்கு. முதல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்காக யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிஎம்எஸ்எஸ்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. பிஎம்எஸ்எஸ்ல கிடைக்காதவங்க நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உங்களோட ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம். யாரெல்லாம் பிஎம்எஸ்எஸ்ல அப்ளை பண்ணி மெரிட்டில் வராது இருக்கீங்களோ நீங்களும் சரி, இல்லை பிஎம்எஸ்எஸ்ல வந்து அப்ளையே பண்ணலை அப்படின்றவங்களும் சரி, 2 பேருமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கலாம். 2வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேஎஸ்பியில் வந்து எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட சீட்டுக்கான, அதாவது நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து இங்கே சீட்டு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் கேஎஸ்பி மூலிமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சாக்கா அந்த கோட்டா முறையில் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா அடிப்படையில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது எம்பிபிஎஸ்க்கும் பொருந்தும், பிடிஎஸ்க்கும் பொருந்தும். ஸோ அதுக்கான கேஎஸ்பியோட லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்காக வந்து போயிட்டு நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் அந்த கேந்திர சைனிக் போர்டோட அந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் கோர்ஸு, கேண்டிடேட்டோட நேம் என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் கேண்டிடேட்டோடது, இமெயில் ஐடி, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டு, ஸோ அது சப்ஜெக்ட் என்ன, அது எந்த போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீட் எக்ஸாமில் உங்களோட மார்க் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல் இந்தியா ரேங்கில் வந்து உங்களோட ரேங்க் என்ன ரேங்க் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீட் எக்ஸாமு அட்டன் பண்ணவங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து மெடிக்கலோ இல்லை டென்டல் காலேஜோ வந்து நீங்கள் ப்ரியாரிட்டியில் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ப்ரியாரிட்டி 1, 2, 3ல் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதில் வந்து ரீச் வந்து ஆகிடும். நீங்கள் இதை பண்ண பிறகு இது உடனே கிடைச்சிருமானாக்கா கிடையாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் அடிப்படையில் தான் இதில் வந்து உங்களுக்கு சீட்டு வந்து ஒதுக்குவாங்க. ஸோ இதிலுமே நீங்கள் வந்து மெரிட்டில் வரணும். அதே போல் நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 MB வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. எந்த ஃபார்மெட்டில் இருக்கோ அது வந்து 4 MBக்குள்ளே வச்சு நீங்கள் இதில் இருக்கிற கேட்டிருக்க டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாகவே இந்த சைட்டுக்கு வந்து வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸோட அட்வான்ஸ் மெசேஜ் வந்து வந்தாச்சு ஜூலை மாதத்துக்கு. ஸோ ஜூலை 31 பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கோ அவங்களுக்கு இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ் தான். ஒரு சிலருக்கெல்லாம் வராமல் கூட இருக்கலாம். ஸோ வராது இருக்கிறவங்க நீங்கள் ஸ்பார்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆயிருந்தாலுமே உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைச்சிடும். எனக்கு வந்து மெசேஜும் வரல, பென்ஷன் ஸ்லிப்பும் வரல அப்படின்றவங்க ஜூலை 31 உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுதான்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். அப்படி ஆகலைன்ற பட்சத்தில்
2ஆம் தேதி 3ஆம் தேதி நம்மளோட சேனல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக உங்களுக்கு வந்து பென்ஷன் வராமல் இருக்குது, அதோட எரர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான வழிமுறை வந்து சொல்லலாம். அதோட அடிப்படையில் நீங்கள் மறுபடியும் வந்து உங்களோட பென்ஷன் வந்து வாங்கலாம். இது வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு சிபிபிசி முறையிலையோ இல்லை டிபிடிஓ முறையிலையோ நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து எப்படி வந்து பென்ஷன் வாங்கிட்டீங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இது வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு மட்டும். அதே போல் ஒரு சிலர்லாம் இன்னுமே எங்களுக்கு வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக பிசிடியை கால் பண்ணியோ இல்லை எதனா டேட்டா வந்து மிஸ்மேட்சாக இருக்கோ இல்லை எரராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு வச்சிங்க. மைக்ரேட் ஆனவங்களுக்கு ஒரு சிலருக்கு மெசேஜ் வராமலும் இருக்கும். ஸோ அதனால் பிசிடிஎல் கால் பண்ணி மைக்ரேட் ஆகிருக்கா இல்லையா, அப்படி மைக்ரேட் ஆகிருந்தாங்க அந்த ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வாங்கிட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து உங்களோட பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணி உங்களோட ஸ்பார்ஸ் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸோட எம்பேனல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது எல்லா லிஸ்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ இந்த ஜூலை 31 ஒரு சில ஹாஸ்பிட்டலோட அந்த டியூரேஷன் வந்து முடியுது, அதாவது அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடியுது. ஸோ அது எந்தெந்த ஹாஸ்பிட்டலு எதுக்கான எந்தெந்த வியாதிக்கான அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து இருக்குது. அந்த பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே நான் ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு சில ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் தான் அதிகப்படியான ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓவராலாக இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுமே கிடையாது, ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 31 ஜூலை வரைக்கும் இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தும் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து ஹாஸ்பிட்டலே கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. 5வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது சிபி பே கமிஷனுக்கான கமிட்டி வந்து சென்னை வந்து வராங்க. இது சென்னை மட்டும் இல்லை புதுச்சேரிக்குமே வராங்க. ஸோ ரெண்டுக்கான நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சேனலில் இருக்க போஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க வந்து இந்த ரெண்டு லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் சம்மந்தமானது. ஒன்று வந்து சென்னையில் வராங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரியில் வராங்க. ஸோ சென்னையில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் வந்து வராங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிடணும். ஸோ இதில் வந்து நான் கலந்துக்கிறேன். அந்த 8வது பே கமிஷன் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து நீங்களும் அந்த கமிட்டிக்கு வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் 18 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கான வெப்சைட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க நிக் பேஜுக்காக. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அதை வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிங்கனாக்கா 7ஆம் தேதி 8ஆம் தேதி நீங்கள் போய்ட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமிட்டி கிட்ட வந்து வைக்கலாம். ஸோ அதோட அடிப்படையிலும் 8வது பே கமிஷனில் மாற்றம், அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது எல்லாமே வந்து அவங்க கிட்ட சொல்லி 8வது பே கமிஷனில் இன்னும் வந்து சிறப்பாக வந்து வரதுக்கான அந்த வழிமுறையை வந்து நீங்கள் ஏற்படுத்தலாம். இது வந்து பாண்டிச்சேரியிலுமே வராங்க, அதே போல் சென்னைக்குமே வராங்க. ரெண்டுத்துக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ரெண்டோட பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம். அதே போல் வந்து கமிட்டி, அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை வந்து முன்னாள் படை வீரர்களை வந்து சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களோ, ஸோ சங்கம் மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து சங்க தலைவர்கள்லாம் இதில் போயிட்டு கலந்துக்கிறதுக்காக உங்களோட கருத்துக்கள் வந்து முன்வைங்க. ஏன்னா சங்க தலைவர்கள்லாம் நீங்கள் வந்து நிறைய சங்கம் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு ஒரு சங்கம் இருக்குது. ஸோ அந்த சங்கம் எல்லாம் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 சங்கமாக வந்து வந்துடும். அந்த 150 சங்கத்தோட தலைவரே வந்து நீங்கள் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்து இதில் போயிட்டு கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து வைக்கலாம். ஸோ இந்த 150 பேரில் ஆளுக்கு ஒரு கருத்தை வச்சாலுமே 150 கருத்து வைக்கலாம். ஸோ பெயரளவு மட்டும் சங்கமாக நடத்தாமல் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்கள் வச்சு உங்களை சார்ந்து இருக்கிற, அதாவது உங்கள் சங்கத்தில் இருக்கிற பென்ஷனருக்கோ இல்லை எக்ஸர்வீஸ்மேனுக்கோ இல்லை அங்கே சார்ந்த குடும்பத்தாருக்கோ நீங்கள் வந்து உங்களோட என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி உங்களோட சங்கம் ஆரம்பிச்சிங்களோ, ஸோ அந்த வேலையை வந்து இது மூலிமா கூட நீங்கள் வந்து செய்து காட்டலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் இருக்கிற முன்னாள் படை வீரர்களோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எம்ப்ளாயிஸும் சரி இல்லை பென்ஷனரும் சரி கேவி ஸ்கூல் வேணும்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட போஸ்ட் செக்ஷனில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இல்லைனாலும் இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்ச் இருக்குது, டேட்டு, டைம், இது போன்ற எல்லா விஷயமே வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேலூரில் இருக்கிற முன்னாள் படை வீரர்களும் சரி, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களோ இல்லை பென்ஷனர் எந்த துறையில் வேலை பண்ணியிருந்தாலும் சரி, அது டிஃபென்ஸ் சிவிலியனாக இருந்தாலும் சரி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் கேவி ஸ்கூலில் உங்களோட பிள்ளைகள் சேர்க்கலாம், இல்லை உங்கள் பேரக்குறைகள் சேர்ந்தலாம். இல்லை சிவிலியனாக இருந்தாலும் வேலூர் மாவட்டத்துக்கு கேவி ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே அன்றைக்கி போய்ட்டு கலந்துக்கிட்டு அந்த
கோரிக்கை மனுவை கொடுத்து அதை வந்து வெற்றி பெற செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். முன்னெடுத்து நடத்துறவங்க வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அதில் கலந்துக்கிட்டால் மட்டும் போதும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுமே வந்து அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் அதே போல் அந்த கோரிக்கை மனு கொடுக்கறதுலையும் நீங்கள் வந்து கலந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.